இந்த சாரி எனக்கு நல்லா இருக்கா? உனக்கு என்னம்மா? மகாலட்சுமி மாதிரி இருக்க. அதானே டாட்? ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்கே. பொட்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, மறந்துட்டேன் டாட். என்னம்மா, மாப்பிள்ள வராருன்னு தெரிஞ்ச உடனே தடபுடலாம் புடவையெல்லாம் கட்டி பூவெல்லாம் வச்சிருக்க? ஆமாம் டாட், அவருக்கு நான் இதெல்லாம் பிடிக்கும்ல, அதான் டாட். ஓகேம்மா, ஏதோ சந்தோஷமா இருந்தா சரிதான். ஓகே டாட், நான் போய் பொட்டு வச்சுட்டு வந்துடுறேன். போமா. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரா என்னன்னு தெரியல. முருகான்ட்ட சொல்லி சாப்பாடு செய்ய சொல்லியிருக்கேன். ஓகேம்மா. அவருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது டாட். ஆன்ட்டிக்கு ஃபோன் அடிச்சா ஆன்ட்டி நம்பர் பிஸியாக இருந்துச்சு. அதனால பொங்கல், வடை, ஊத்தாப்பம், பூரி இது எல்லாத்துக்கும் சைடிஷ் சேர்த்து செய்ய சொல்லியிருக்கேன். அடேங்கப்பா, லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு. இல்லை டாட், அவர் முதல்ல நம்ம வீட்டுக்கு வராரு இல்லையா, அதான் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணுமேனு. சரிம்மா. அப்புறம் என் கையாலேயே அசோகா. என்னது அசோகாவா? எஸ் டாட், யூடியூப்ல போட்டு பார்த்தேன். ஓ, அசோகாவா? அசோகா. அது நான் என் கையாலேயே செஞ்சு பார்த்தேன் டாட். பரவாயில்லையே, நல்லா இருந்தது டாட். எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. டாட், உங்களுக்கு சுகர் இருக்கு. பரவாயில்லம்மா, என் பொண்ணு சமைச்சதை நான் சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? கண்டிப்பா கொடுப்பேன் டாட். ஆனா முதல்ல அவருக்கு தான் டாட். பாரா, அவர் வந்தோடனே அப்பா ரெண்டாவதா போயிட்டு. அப்படிலாம் இல்லை டாட், எப்பவுமே நீங்க எனக்கு காட் மாதிரி. நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதை நீங்க எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை நான் அப்படி நினைப்பேனா? சேச்சா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேம்மா. ஓகே டாட், சாப்பாடு பரிமாறிட்டு உங்களுக்கு கொஞ்சமா நான் வைக்கிறேன். நீங்களாம் அதுக்கப்புறம் எதுவும் கேட்கக்கூடாது. இவன் ஆஃபீஸ்க்கு போயிடுவா, கிச்சனில் தானே இருக்கும், நம்மளே சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது டாட். ஏன்னா உங்கள் ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம். சரிடாமா, நீ எனக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஓகே டாட், நான் போய் பொட்டு வச்சுட்டு வந்துடுறேன். அவர் வந்தாங்கன்னா. சரிம்மா, நான் கூப்பிட்டு விடுறேன். ஓகே டாட். என் மகளுக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அவருக்காக தண்ணியே மாத்திக்கிறா. ஆனா அந்த பையன் நம்ம பொண்ணை நல்லபடியா பார்த்துப்பானா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்போம். ஏதோ பொண்ணு கூட தனியா பேசணும்னு சொன்னாரு. ஒருத்தர் மனமிட்டு பேசினா தானே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்களுக்குள்ளா தெரியும். ஒரு புரிதலும் வரும். எல்லாம் நல்லதுக்கு தான். என்ன வாழ்க்கை இது? தெரிஞ்சா வேலை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரே வேலை 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 தான். எல்லா வேலையும் என் தலையில கட்டிட்டு அவ பாட்டுக்கு சொகுசா உட்காந்துருக்கா. ஒரு பாத்திரத்தை கூட தேய்ச்சி போட முடியல. எல்லாத்தையும் நானே பண்ணணும். என் பையனுக்கு அதுக்கு கல்யாணம் பண்ணாம நான் பாட்டுக்கு செவனேன்னு வச்சிருந்திருப்பேனே. இவளை கல்யாணம் பண்ணதுனால நம்மளுக்கு வேலை வச்சதுதான் மிச்சம். சாப்பிட்ற நேரத்துக்கு கரெக்டாக வர வேண்டியது, அப்புறம் சாப்பிட்டு கேட்டுட்டு எல்லாத்தையும் இங்கேயே போட வேண்டியது. தட்டை கூட கழுவி வைக்க முடியல அம்னிக்கு. அப்படி மேல் வலிக்குது. இவளை தான் என்னத்தை தான் அப்படி உடம்பு வளர்க்குறவங்களோ தெரியலப்பா. சரி, கிச்சன் எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு. எம்புட்டு பாத்திரத்தை தான் நான் விளக்க. எப்போ முடியலப்பா சாமி. என்ன அங்க சத்தம்? என்னன்னு போய் பார்ப்போம். கிச்சன்ல இருந்து தான் சவுண்ட் வருது. யாரு என்ன பண்ணுவா இந்த நேரத்துல கிச்சன்ல? சீ, இந்த திருட்டு பூனையா? அத்த, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லத்த, தோசை சாப்பிடணும் போல இருந்துச்சு, தோசையெல்லாம் ஊத்திக்கிட்டேன் அத்த. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். அதான் நல்லா கொட்டிக்கிறியே. அப்புறம் தோசை ஊத்த கூட உனக்கு ஆள் தேவைப்படுதா? இல்லத்த. பின்ன என்ன உனக்கு கிச்சன்ல வேலை? அதான் நல்லா கொட்டிக்கிறீல மலை மாடு மாதிரி. சாப்பிட்ட பிளேட்டை கூட கழுவி வைக்க முடியல. சீ, நீ எல்லாம் என்ன பொம்பளை பிள்ளையா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நீ உட்காந்துக்கிட்டு வயசானவங்களை வேலை பார்க்க விட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்லாம இப்படி கொட்டிக்கிற. நான் கூட ஏதோ திருட்டு போன வந்துருச்சுன்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது யாரு திருடுறான்னு. என்ன சும்மா இங்க நின்றுக்கிட்டு பாவப்பட்ட மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என் பையனை வேணா போய் ஏமாத்துடி. என்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன புரிஞ்சதா? திருட்டு கழுத. திங்கணும்னா மட்டும் அப்படி கரெக்டா கிச்சனுக்கு வந்து நின்றது. எதையாவது திருடியாவது தின்றலான்னு. என்ன ஜென்மமோ, இவளுக்கெல்லாம் சூடு சொரணம் இருக்கான்னு கூட தெரியல. நேற்று நைட்டு அம்புட்டுக்குள்ள பேச்சு பேசுறோம். இப்போ கூட இவ ரோசப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டு காலையில போயிடுவான்னு நினைச்சேன். என்ன ஆனாலும் சரி, இவெல்லாம் மரியாதை இல்லாத சிரிக்கி. ரோசமே இல்லாம எப்படி நான் செய்யறதெல்லாம் திங்க முடியுதோ தெரியல. இத்தனைக்கும் அவ்வளோ அவளை பேச்சு பேசியிருக்கோம் அவங்க அம்மாவை பத்தி. சோத்துல உப்பு போட்டு திங்கிறவளா இருந்தா இந்நேரம் சுருன்னு கோவம் வந்து என்கிட்ட சண்டை போட்டிருக்கணும். இவெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல பாச்சை. சரியான திண்ணி பண்டாரமா இருப்பா போல. இவளுக்கெல்லாம் வடிச்சு கொடுன்னு எனக்கெல்லாம் தலை எழுத்து. இன்னும் நான் என்னென்னலாம் அனுபவிக்க போறேனோ தெரியலப்பா. கடவுளே கடவுளே. மாப்பிள்ள தான் வந்துட்டாரு போல. வாங்க மாப்பிள்ள, கதவு திறந்துதான் இருக்கு, உள்ளார வாங்க.
வாங்க மாப்பிள்ள வாங்க. ஆ அங்கிள் உங்கள் பேர் தானே சேனாதிபதி? ஆமா மாப்பிள்ள, என்ன அங்கிள் இங்கிள்னு கூப்பிடுறீங்க? வாய் நிறைய மாமான்னு கூப்பிடுங்க. மாமாவா? நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு வந்திருக்கேன், இதெல்லாம் மாமான்னு வேற கூப்பிட சொல்கிறாரு. உள்ளார வாங்க மாப்பிள்ள. ஆ சரிங்க. உட்காருங்க, இதோ வரேன். என் பொண்ணு உள்ளார தான் இருக்கா, போய் கூட்டிட்டு வரேன். இல்லை ஒன்றும் அவசரம் இல்லை, அவங்க பொறுமையாகவே கிளம்பி வரட்டும். அப்படிங்களா? சரி வாங்க உள்ளார உட்காருங்க. ஆ சரிங்க. முருகன், முருகன் எங்க போனாவே? அப்பா, வீடு எத்த பெருசா இருக்கு. இதனால தான் அம்மா இவங்களுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, எல்லாம் எங்க அம்மாவால வந்துச்சு. சீக்கிரமா அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு கிளம்பிடணும். வாங்க ராஜா, உட்காருங்க. நீங்க நீங்க எங்க இங்க? என்ன ராஜா சொல்றீங்க? ஓ, உங்க ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தீங்களா? ஃப்ரெண்டா? அதான் இந்த வீட்டு பொண்ணு. ஐயோ ராஜா, நான் தான் இந்த வீட்டு பொண்ணு. என்ன சொல்றீங்க? நான் தான் இந்த வீட்டு பொண்ணுன்னு சொன்னேன். நீங்க இந்த வீட்டு பொண்ணுனா உங்க பேரு? என் பேர் தான் பூஜா. பூஜா, நீங்க தானா? ஆமா ராஜா, உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? ப்ளீஸ் சிட். இல்ல பரவாயில்ல. அப்போ நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்போ இவங்க தான் அந்த பொண்ணா? கண்டிப்பா இவங்க கிட்ட பேசியே ஆகணும். உட்காருங்க ராஜா. ஆ சரிங்க. என்ன தம்பி, என் பொண்ணு போட்டோல தான் பார்த்துருப்பீங்க, இப்ப நேர்ல பாக்குறீங்க. என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டேட், இல்லம்மா, கேட்கணும்ல. மாப்பிள்ள உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் வந்திருக்காரு. உன்னை பிடிக்காமையா அவர் வந்திருப்பாரு? அதுக்குதான் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். டேட் ப்ளீஸ் குவைட். சரிம்மா, உட்காருங்க தம்பி. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? ஆ ஓகே சார். சார் இல்ல மாமா. ஆ ஓகே மாமா. இதெல்லாம் போக போக பழகிக்கும். உட்காருங்க. ஆ சரிங்க. டேட், முருகன்ட்ட சொல்லி. காஃபி தானே? இல்ல எனக்கு காஃபி பிடிக்காது. ஓ அப்படியா? வேற டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? இல்ல எதுவும் வேண்டாம். என்ன தம்பி, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுவும் குடிக்காம சாப்பிடாம அனுப்பணும், அது எப்படி முறையாகும்? ஃபியூச்சர்ல நீங்க என் பொண்ணோட இங்கே தானே இருக்க போறீங்க. என்ன? உங்க அம்மா எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா? உங்க அம்மா கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், என் சொத்து ஃபுல்லா அவளுக்கு தான். அவளை யாரு கல்யாணம் பண்றாங்களோ அந்த மாப்பிள்ளைக்கு தான் இந்த சொத்தெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓஹோ, அதனால தான் அம்மா அப்படி பண்ணுதா? ஐயோ கடவுளே. இல்லைங்க, எனக்கு தெரியாது. ஓ, உங்க அம்மா எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க போல. பரவாயில்ல, இருந்தாலும் நான் சொல்லிட்டேன்ல. ஆ ரொம்ப நன்றி. சரி, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் உங்க பொண்ணோட ஒரு 10 நிமிஷம் பேசிக்கலாமா? தாராளமா பேசுங்க. என் பொண்ணு உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அவ எப்படி மாடர்ன் ட்ரெஸ்ல இருப்பா தெரியுமா? உங்களை பார்த்து உங்களை பிடிச்சி போய் தான் இப்ப தாவணி, சாரி, பூவு அது இதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கானா பாத்துக்கோங்க. உங்க மேல அம்புட்டு பிரியம். டேட் மாப்பிள்ளைட்டு இதெல்லாம் சொல்லணும்லமா? ப்ளீஸ் டேட். சரி சரிம்மா, புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு தம்பி, என் பொண்ணு இந்த அளவுக்கு தமிழ் பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன் சார்? இதுக்கு முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ்லயே தான் பேசுவா. இப்ப தமிழ் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குதான். நீங்க தமிழ்நாட்டுல தானே பிறந்து தமிழ் படிச்சிருக்கீங்க, அதனால அவளுக்கு தமிழ் தான் பிடிக்குமா. டேட். சரிம்மா சரிம்மா. அப்புறம் இன்னொன்னுப்பா. டேட், நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? இது மட்டும் சொல்லிக்கிறேம்மா தம்பி, இன்னைக்கு காலையில அசோகா கிண்டி இருக்கா. ஏண்டா, அசோகா தானே கிண்டி இருக்கா? நம்ம ஐநா சபையை கிண்டின மாதிரிலாம் ரொம்ப பீத்திக்கிற. ஓ சூப்பர் சார். ஆமாப்பா, எனக்கு கொஞ்சம் குடுமான்னு கேட்டதுக்கு உங்களுக்கு சுகர் இருக்குப்பா, உங்களுக்குலாம் நான் தரமாட்டேன், ராஜாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் வைப்பேன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன்ல கொஞ்சமா தரேன், அதை நீங்க சாப்பிடுங்கிறா. டேட் ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் மவுத். பாத்தீங்களா, உங்களுக்கு அப்புறம் தான் நானா. இத்தனை வருஷமா என் பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லப்பா. இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கானா அதுக்கு காரணமே நீங்க தான். அம்மா இல்லாம வளர்ந்துருக்கா, உங்களை பார்த்து இப்ப ஆசைப்பட்டிருக்கா. இந்த மாதிரி எந்த பையனையும் பார்த்து அவ ஆசைப்பட்டதே இல்ல. முதல் வாட்டி உங்க மேல லவ் வந்திருக்கு. என்ன ஒண்ணு, ஆல்ரெடி ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் டைவர்ஸ் ஆக போகுது இல்ல. டேட், என்கிட்ட ஆல் ஆர் ஃபினிஷ்டுன்னு சொன்னீங்க, இப்போ டைவர்ஸ் ஆகலைன்னு சொல்றீங்க. ஆத்தி, அவர்கிட்ட உண்மையை சொல்ல போய் கடைசியில ஏன் பொண்ணுகிட்ட உளறிட்டேனே. ச்சே. அது வந்துமா, டைவர்ஸ் ஆயிடுச்சுமா, அதுக்கான ஸ்லிப் என்ன வரல பாத்தியா, அதுதான் சொல்ல வந்தேன். ஸ்லிப் வந்தா தானேமா டைவர்ஸ் ஆனதுக்கான ஆதாரம் நம்ம எல்லார்கிட்ட காட்ட முடியும், அதான்மா அப்படி சொன்னேன். ஓ ஓகே டேட், நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. என்ன மாப்பிள்ள, அப்படிதானே? இந்த பஞ்சு முட்டை தலை என்னத்த சொல்றான்? மண்டைய ஆட்டுறான். ஐயோ மாப்பிள்ள வேற,
மாமான்னு சொல்லி தொலைய மாட்டேங்கிறாரு. இந்த சைகை கூட புரியாது. ஓகே டாட், நீங்க போங்க. சரிம்மா, நீங்க 2 பேரும் பேசுங்க. நானே வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் பாத்தீங்களா? சரிம்மா, நீங்க 2 பேரும் பேசுங்க. டாட் கோ. ஓகேம்மா. மாப்பிள்ள போகும்போது சொல்லிட்டு போங்க. சரிங்க. சரிங்க மாமா சொல்லணும். சரிங்க மாமா. இப்போ எவ்வளவு அழகா இருக்கு. சரிங்க மாப்பிள்ள, நான் வரேன். அம்மாடி, ம். பார்த்து பத்திரமா பேசு என்ன? டாட் சரிம்மா, நான் கிளம்புறேன். கோ ஃபாஸ்ட். ஓகேம்மா. என்னோட டாடு கொஞ்சம் அப்படிதான். நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல, அப்புறம் எதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்? உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். நான் வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். ம், சொல்லுங்க. உங்கள் நேம் என்ன சொன்னீங்க? பூஜா. பூஜா, நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேட்குறீங்களா? ம், கண்டிப்பா கேட்குறேன். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. சொல்லுங்க ராஜா. ராஜான்னு கூப்பிடலாம்ல, இல்லை மாமா அத்தான் அந்த மாதிரி எதுவும் கூப்பிடணுமா? இல்லை, ராஜாவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகே, சொல்லுங்க ராஜா. அதாவது உங்கள் அப்பா சொன்னார் இல்லையா, என்ன? எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு. ஆமாம். ஆக்சுவலி எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் எதுவும் ஆகலை. ராஜா, நான் முழுசாக சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் ஓகே தான். சொல்லுங்க. எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் இன்னும் ஆகலை. 2 months எங்களை சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதனால என்னை பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கவும் நான் விருப்பப்படலை. உங்கள் ஃபோட்டோ காட்டியிருக்காங்க, நான் இன்ன வரைக்கும் அதை பார்த்தது கூட கிடையாது. நீங்கள் தான் எனக்கு பார்த்த பொண்ணுன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. உங்கள் பேர் பூஜான்னு கூட நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போனா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் எந்த அளவுக்கு இந்த கல்யாண வாழ்க்கையில் ஈடுபாடாக இருக்கேன்னு. ராஜா, அப்போ உங்களுக்கு என்னைய மேரேஜ் பண்ணிக்க சுத்தமாக இஷ்டம் இல்லைங்க. இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியாம தான் நான் முதல்ல பேசலை. ஆரம்பத்துலலாம் எங்கள் அம்மா ஏதாவது பேசுவாங்க, சரி அவளை வெறுப்பேற்றுறதுக்காக தான் பேசுகிறாங்க, நானும் விட்டுட்டேன். கல்யாணங்கிறது 2 மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். என் மனசு முழுக்க என் மனைவி ஜீவா தான் இருக்கா. அவள் தான் என் உலகமே. அவள் எனக்கு திரும்பி கிடைச்சிட்டா. அவள் இல்லாத போது நான் எவ்வளோ அவளை நினச்சி வருத்தப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அத்தனையும் அவள் எனக்காக தான் பண்ணியிருக்கா. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி? விக்டோரியா அம்மா தான் எல்லாம் சொன்னாங்க. விக்டோரியா மேடம்? ஆமாம். அவளுக்கு இப்போ பூரணமாக குணமாயிடுச்சு. என் ஜீவா எனக்காக தான் இவ்வளோத்தையும் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை உசுராக நினைக்கிற நான் எப்படி அவளை விட்டுட்டு வர முடியும்? நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. இதில் 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவள் மனசை மாற்றுறதுக்காக தான் நான் வந்தேன். உங்கள் இடத்துல யாராக இருந்தாலும் நான் அதை தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. என்னை மன்னிச்சிருங்க. சேச்சே, நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? நான் தான் தெரியாமல் உங்கள் மேலே ஆசைப்பட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் மனசு வலிக்குது. பூஜா, நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்னோட ஜீவா அவ்வளோ நல்லவ. எனக்காக இவ்வளவோ பண்ணும்போது அவளுக்காக நான் இதை கூட பண்ணலைன்னா அவன் மேலே லவ் வச்சதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். என்னை விட ஒரு நல்ல பையன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பான். தயவு செஞ்சு. எனக்கு புரியுது ராஜா, நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப தேங்க்யூ. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் வந்து சொல்கிறீங்களே. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம 2 பேர் வாழ்க்கையும் தான் கேள்விக்குறியாக இருக்கும். ரொம்ப நன்றி. என் மேலே எதுவும் உங்களுக்கு வருத்தம் இல்லையே? சேச்சே, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட சந்தோஷமாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் பூஜா. நான் என்னமோ ஏதோன்னு நினச்சி பயந்துட்டேன்.
நீங்கள் இவ்வளோ நல்லவங்களா இருப்பீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நான் கிளம்புறேன். ஆ ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் தான் பெரிய இடைஞ்சலாக இருப்பீங்களோன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் நான் நினச்ச மாதிரி இல்லை. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனிவே இனிமேல் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸாவா? ஆ, என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கல, கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ம் சரிங்க ராஜா. அப்போ நான் கிளம்புறேன். ஆ போயிட்டு வாங்க. அப்பாடா, இவ தான் பெரிய வில்லியாக இருப்பாளோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்ல பொண்ணு தான். சொன்னோடனே புரிஞ்சுக்கிட்டா. இன்னமேட்டு இவ அவங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சுக்குவா. அவங்க அப்பா எங்கள் அம்மாட்ட பேசிப்பாங்க. இதனால எந்த பிரச்சனையும் வராது. நம்மளும் ஜாலியாக நம்ம பொண்டாட்டியை உசுப்பேத்தி விட்டுட்டு நல்லா ஜாலியாக இருக்க வேண்டியதான். ஜீவா, நான் வந்துட்டே இருக்கேன்டி. என்ன? இல்லை, சும்மா ஏதோ வாயில தெரியாம நான் வரேன். ஆ சரிங்க. ஐம் சாரி ராஜா. உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சிதான் நான் உங்கள் மேலே ஆசைப்பட்டேன். ஆனால் உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபை தான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதும் என்னன்னு தெரியல. எனக்கு மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ண போகிறேனோ தெரியல. என்னோட லைஃப் நீங்கள் தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னு தெரியுது. ச்சே, நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. சாரி ராஜா. அம்மாடி, ஏமா என்னமாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? டேட், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் டேட். என்ன ஆச்சுன்னு இப்ப கல்யாணம் வேணாங்கிற? டேட், அவருக்கும் என்னைய சுத்தமா பிடிக்கல டேட். ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. பூஜா, நில்லுமா. ஆக அவ இந்த வீடு தேடி வந்தது என் பொண்ணை வேணான்னு சொல்றதுக்காக தானா? என் பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா அவளுக்காக ரெடியா இருந்தா. ஆனா இந்த பையன் என் ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட சொத்து மதிப்பு என்ன, கொஞ்சம் கூட மதிக்காம என் பிள்ளைய வேணான்னு சொல்றானா? அடேய் ராஜா, உனக்கு இந்த சேனாதிபதி யாருன்னு காட்டுறேன்டா. என் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டில. என் பொண்ணு உனக்காக எவ்வளோ விஷயத்த மாத்திக்கிட்டா தெரியுமா? அவ்வளோ சீக்கிரமா என் பொண்ணு யாருக்குமே சம்மதம் சொன்னதே கிடையாது. முறையா உன்னைய பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட வந்து நின்னா. அப்படி நிற்கும் போது கூட நான் உன்னோட ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்தேன். சரி, என்னோட பொண்ணுக்காக தான் எல்லாத்தையும் அமைதியா ஏத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என் பொண்ணையும் அழ வச்சு பாக்குறல்ல. உனக்கு உன் ஜீவா தானே முக்கியம். இருடா, அவளுக்கு வைக்கிறேன் பாரு செக். ஏ வாடி, எப்போ ஊர்லேருந்து வந்த? நேற்று மத்தியானமாக தான் வந்தேன். அப்புறம் ட்ரிப்பெல்லாம் எப்படி போச்சு? ம் நல்லா போச்சு. அப்புறம் மேடம் டீம் லீடர் ஆயிட்டீங்க, சொல்லவே இல்லை என்கிட்ட. ம் சரி சரி புரியுது. ஆக்சுவலி நான் தான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கணும். சாரிடி. அது என்னன்னா, பிரீத்தி தான் வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம், அக்கா வந்ததுக்கப்புறம் நான் சர்ப்ரைஸாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. உனக்கு இருக்குடி. நான் என்னடி பண்ணேன்? இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, என்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்க, ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா ஆஃபீஸில் இதெல்லாம் நடந்திருக்குன்னு? நான் என்னடி பண்ணுறது? பிரீத்தி தான் அந்த மாதிரி சொன்னா. பிரீத்தி சொன்னானா உனக்கு எங்கடி போச்சு அறிவு? என்னடி நீ ஒன்று சொல்கிற, அவள் ஒன்று சொல்கிறா, எதை நான் கேட்குறது? நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேணாம், நீ உன் வேலையை மட்டும் பாரு. நான் என்னோட கேபினுக்கு எங்கே போகணும் எப்படி போகணும் நான் பார்த்துக்கிறேன். கீதா என் மேலே எதுவும் கோவமாக தான் இருக்கேன். சாரிடி. நீ எவ்வளோ சாரி கேட்டாலும் நான்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. கணேஷ் சார் வராருடி. இவ ஒருத்தி, நான் சொன்னோன்னே டக்குன்னு திரும்பி பார்க்குறா. அந்த ஆள் என்ன நினைப்பா என்னை பற்றி? என்ன கீதா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. சார் அது வந்து போது நிறுத்த. உன்னோட விளக்கம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. கேள்விப்பட்டேன், பிரீத்தி உன்னோட ரிலேட்டிவ்னு கேள்விப்பட்டேன். ஆக மொத்தத்தில் என்னை சாய்க்க முடியலன்னு உன் குடும்பத்துலேருந்து ஆளை கொண்டு வந்து என்னை இப்படி மாதிரி பண்ணிட்டீல. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. சார் நான் எதுவும் பண்ணலை சார். ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அவகிட்ட எடுத்து கொடுத்துட்டு தானே நீ ஊருக்கே கிளம்பியிருக்க. அப்போவே உனக்கு லீவு கொடுக்காம இருந்திருக்கணும். சரி, லீவு போடாமல் கரெக்டாக வந்துட்டு இருக்கியே அப்படின்றதுனால தான் கொடுத்தேன். அப்போ எனக்கு தெரியாது, எனக்கு நீ ஆப்பு வைக்கிறதுக்காக தான் லீவு போட்டுட்டு போறேன்னு. எல்லாம் பக்காவாக பிளான் போட்டு தானே எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்க. நான் உன்னைய டீம் லீடராக ஆக்க விடலைன்றத கரு வச்சுக்கிட்டே
பிரீத்தி மூலயமா எல்லாம் பண்ணிட்டேன். சார் அப்படிலாம் இல்லை. இங்கே பாருங்க கணேஷ், என்ன உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டா? நான் உங்களை விட பெரிய பதவியில் இருக்கேன். உங்களை கேள்வி கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. சும்மா உங்க இஷ்டத்துக்குலாம் பேசிட்டு இருக்காதீங்க. என்ன உங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட்டாவே இருக்கட்டுமே. அவ எவ்வளவு உழைச்சிருக்கா அந்த கம்பெனிக்கு. ஒரு வாட்டி அவளுக்கு சான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நேரம் அவன் மேனேஜர் ஆயிருப்பா. அவ செஞ்சு வச்ச ப்ராஜெக்ட் எல்லாம் புடுங்கி வச்சுட்டு தான் பண்ணேன்ட்டு நீங்க நல்ல பேர் எடுத்துட்டு இவ்வளவு உங்களை அடிமையா வேலை பார்க்க விடுறீங்களா? நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏய் கொஞ்சம் அமைதியா இருடி. நீ சும்மா இருடி. இந்த ஆளெல்லாம் இப்படிதான் பண்ணணும். ஏய் ஜென்சி, நீனும் என்னோட வழியில ரொம்ப நாளா வந்துகிட்டே தான் இருக்க. மாட்டாம நழுவி போயிட்டு இருக்க. கண்டிப்பா உனக்கான நாள் வரும். அப்ப பாத்துக்கிறேன் உன்னைய. அப்ப பாத்துக்கோ. இப்ப கிளம்பு. கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி அடியே கீதா, காத்துக்கிட்டே இரு. நீ டீம் லீடர் ஆயிட்டில, அதுக்காக ஒரு பரிசு நான் கொடுக்க போறேன். அதை வாங்கறதுக்கு நீ தயாரா இரு. என்ன சரியா? எல்லாம் தயாரா இருக்கும். நீ கிளம்பு. இன்னமேட்டாவது ஒழுங்கா உன்னோட டீமை நடத்தப்பாரு. இன்னமும் உன்னை இந்த ஆபீஸ்ல ஏன் தான் வச்சிருக்காங்களோ தெரியல. அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதே மாதிரி உன் பேச்சை கேட்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. நீயும் இந்த இடத்த காலி பண்ண. இதெல்லாம் தேவையா? ஏண்டி அவன் தான் லூஸ் ஆட்டா ஏதாவது சொல்லிட்டு போறானா? அவன் பேசுறதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறான் விடு. உனக்கு தெரியாதா அந்த ஆளை பத்தி? அவன் சரியாந்திர சைக்கோடி. எனக்கும் தெரியும்டி. எதையாவது பண்ணானா பாத்துக்கலாம் விடு. நான் ஒன்னும் எனக்காக பேசல. பிரீத்தி ஏதாவது பண்ணிட்டானா? பாவம் அவ கல்யாணம் ஆகாத பொண்ணுடி. இவன் ஒரு ஆளை கூட விட மாட்டான். பிரீத்தி இவ்வளவு நாளா அமைதியா பாத்துட்டு இருக்கானா? கண்டிப்பா பிரீத்திக்கு இவனால ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா பாவம் அவங்க அம்மா அவங்க நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதெல்லாம் நம்மளா இருக்கோம்ல, பாத்துக்கலாம் விடு. இதே மாதிரிதான் அவளும் நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. பிரீத்தி வந்துட்டா. ஹாய் அக்கா. ஹாய். என்னக்கா என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஃப்ரெண்டை பாக்குற மாதிரிலாம் பாத்துட்டு இருக்கீங்க. 3 நாள் தானே லீவ் போட்டாங்க. இல்ல பிரீத்தி, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? அப்ப சரிக்கா, நான் என் சீட்ல போய் உட்கார்றேன். ஓகே பிரீத்தி. டீம் லீடர் உங்களைத்தான். சொல்லு கேக்குது. நீங்க எப்போ வருவீங்க? நீ போ, நான் வரேன். ஓகேக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே பிரீத்தி. அடியே இப்ப எதுக்கடி அவன் கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற? ஏன்னா அவ பண்ண காரியம் அப்படி. அவளாலதான் நீ இந்த போஸ்டிங்கே வந்திருக்க. அந்த தேங்க்ஸ் கூட இல்லாம எல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு இந்த பதவிக்கு வர தெரியாமலாம் இல்ல. ஒரு சில விஷயம் பெண்கள் அமைதியா தான் போய் ஆகணும். ஏன்டி இப்படி சொல்ற? இங்க பாரு, பிரீத்தி நல்லா போல்டா இருப்பா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா அவ ஃபேஸ் பண்ணிப்பாடி. அவ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா, அவ்வளவுதான். அவளுக்கு என்னடி தெரிய போகுது? சின்ன பிள்ளை. அதுவும் அப்பா அரவணைப்பு இல்லாம வளர்ந்துருக்கா. அதனாலதான் சொல்றேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க அம்மா ரொம்ப பாவம். இதையும் அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அதெல்லாம் புரிஞ்சுப்பா. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை விட்டுட்டு உன் வேலை என்னங்கிறத மட்டும் பாரு. நீயும் அவ கூட சேர்ந்துகிட்ட கூத்தடிக்கிறீல, இதாண்டி என்னால தாங்கிக்கவே முடியல. ஏய் எல்லாம் நல்லதுக்கு தான். நீ தான் டீம் லீடர் ஆயிட்டில, கொஞ்சம் தைரியமா இரு. அப்படியே பயந்து கீதாவா இருக்காத. எனக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டாம். ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரிடி, நான் என் கேபின் போறேன். நீ என்ன எதுன்னு பாருன்னு. சரிடி. அவனால எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஏதாவது வந்ததுன்னா நம்ம பாத்துக்கலாம். மனசை போட்டு குழப்பிக்காத. சரி.